இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா வந்து இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் புலாவுக்கும் சாப்பிட்லாம், பிரிஞ்சுக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, முழு மிளகு. 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி அதிகமாக சேர்க்க வேண்டாம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து குறைஞ்ச தீயில வச்சு ஒரு 10-20 செகண்டுக்கு நல்லா வறுத்துக்கங்க. அதிக நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ 10-20 செகண்ட் வறுத்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கங்க, 10 முந்திரி சேர்த்துக்கங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க. நீங்கள் எள்ளுக்கு பதிலாக கசகசா இருந்தாலும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. இப்போ தேங்காய் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இது வறுபட்டதுக்கு அப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், 15 புதினா இலை சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் புதினாவையும் நீங்கள் தேங்காய் வதக்கும் போதே சேர்த்து வதக்கி செய்யலாம், இல்லை இதுமாரி பச்சையாக அரைச்சும் செய்யலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து பெரிய துண்டுகளாக நறுக்கி சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் சுடுதண்ணியில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன புழு பூச்சியெல்லாம் இருக்கும், அதுக்காக தான் சுடுதண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணுறது. இப்போ இது நல்லா 1 நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் சுடுதண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு 2லேருந்து 3 தடவை கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 பட்டை துண்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய், 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மராத்தி மொக்குன்னு சொல்லுவாங்க, இதில் வந்து 2 எடுத்திருக்கேன், அதை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்ல வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வரணுங்க. லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக்காகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நைஸாக மசியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் குக்கானா மட்டும் போதும். இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா காலிஃப்ளவர் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மசாலாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பச்சை பட்டாணி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்படி நல்லா அமைக்க பார்த்தீங்க அப்படின்னா அதோட தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வரணும், அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச பச்சை பட்டாணியை இந்த காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கோங்க, தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணியை கழுவிட்டு ஊற வைக்கும்போது நல்ல தண்ணியில் ஊற வைங்க. நல்ல தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அப்படியே அதை குருமா செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் செய்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து அதில் குக்கர் நம்ம விசில் போடும்போது வேர்வை தண்ணி நிறைய அதில் படும், அப்போ ரொம்ப குருமா தண்ணி ஆகிடும். அதனால் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் கூட நம்ம பாயிலிங் வாட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் தண்ணி நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், பார்க்கும்போது தண்ணியாக இருக்கும், ஆனால் கொதிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு கரெக்டாக 4 விசில் வைங்க. அதுக்கு மேலே வைக்க வேணாம், 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
நீங்கள் வந்து காலிஃப்ளவரை பெரிய துண்டுகளாக போட்டால் அது விசில் வரும்போது அது உடைஞ்சு கரையாது. நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா விசில் வைக்கும்போது நிச்சயமாக கரைஞ்சிரும். பாருங்கள் காலிஃப்ளவர்லாம் அப்படியே முழுசாகவே இருக்குது பாருங்கள். பட்டாணி காலிஃப்ளவர் ரெண்டுமே சூப்பராக குக் ஆகிருக்குங்க. குருமா பாருங்க, நான் சொன்ன மாதிரி எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்துக்கங்க. இது கூட இப்போ பொடியாக நறுக்க வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்குனா குருமா சூப்பரான டேஸ்ட்டில் ரெடிங்க. இட்லி கூடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி குருமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2, 3 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட நிச்சயமாக 5, 6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.